இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய மாதத்திலே வாக்குத்தத்த வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். ஒரு அற்புதமான வார்த்தை. தேவையான நேரத்துல, பயம் நிறைந்த சூழ்நிலையில கர்த்தர் தங்களுக்காக என்ன செய்ய போகிறார் என்று மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்ப்போடு காத்திருந்த ஒரு ராஜாவுக்கு தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை இந்த வார்த்தை. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். அப்போ இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல, இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல கர்த்தர் இருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது. தேவ பிள்ளைகள், இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பது உறுதிப்படுத்தப்படும். நீங்கள் என் கூட கர்த்தர் இருக்கிறாரா? இந்த ஆபத்தான சூழ்நிலையில, இந்த நெருக்கடியான காலங்களில, இந்த தேவை நிறைந்த நாட்களிலே என்னை சுற்றிலும் ஒரு வித்தியாசமான சூழல் உருவாகி இருக்கிறதே, இதற்கு நடுவில் நான் இருக்கும்போது என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா என்று நீங்கள் பயப்படவோ குழம்பவோ சந்தேகப்படவோ அவசியம் இல்லாதபடி கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். இது ஒரு யுத்தம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, ராஜாவே பயந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, இவ்வளவு திரளான ஜனங்களை எதிர்த்து நிற்பதற்கு முடியாதே என்று அவன் கலங்கின ஒரு சூழ்நிலை. ஆனா பாருங்க, அந்த ராஜா செஞ்ச ஒரு காரியம். தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் கூடி வாருங்கள், நாம் குடும்பமாய் தேவனுடைய ஆலயத்திலே வந்து உபவாசித்து அவரை நோக்கி பார்ப்போம் என்று ஒரு அறிவிப்பை கொடுத்து, அந்த யுத்த காலத்தில் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடந்ததற்கு கிடைத்த ஒரு பதில்தான் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, மற்ற மாதங்களிலே நாம் ஜெபிப்பதை காட்டிலும் இந்த நாட்கள் அதிகமாக எல்லா தேவாலயங்களிலும் ஜெபம் நடக்கிற நாட்கள். எப்பொழுதும் ஜெபம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காலம். இந்த காலத்துல ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, ஜெபிக்கிற என் மகனே, ஜெபிக்கிற என் மகளே, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத கன்ஃபார்மா வெளிப்படுத்தும் நாட்கள் இது, மாதம் இது. ஆனால் நீங்க ஒரி பண்ணவே வேண்டாம், சந்தேகப்படவே வேண்டாம். உங்க ஃபைட்ஸ் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்க ஃபியூச்சரை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்க சூழ்நிலைய கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்க வாழ்க்கையில இப்ப நடக்கும் காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். சத்துரு எதிரிட்டு வருகிறார்களா? கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்கள் சுற்றிலும் வளைந்து கொள்ளப்பட்டது நிமித்தம் செயல்பட முடியாமல் இருக்கிறீர்களா? கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்களுடைய எக்ஸாம்ஸ்ல கர்த்தர் ஞானத்தை தந்து வெற்றியை தர அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் வேலையில, தொழில, வியாபாரத்துல எதிர்பாராத ஒரு நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறேன். பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஏன் இப்படிலாம் திடீர்னு மாறிச்சு சூழ்நிலைன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க கலங்குறீங்களா? இந்த மாதம் அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செயல்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எதிர்பாராத வெற்றிலாம் கிடைக்கும். நீங்க செயல்படாம கர்த்தர் செயல்பட்டு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் போது அது நிச்சயமா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் உங்க கூட இருந்தா ஒரு யோசேப்பை போல நீங்க காரிய சித்தி உள்ளவங்களா இருப்பீங்க. அப்ப நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் சக்சஸா இருக்கும். நீங்க ஆண்டவரால உயர்த்தப்படும் போது இதற்கு காரணம் கர்த்தர் இவர்களோடு இருக்கிறதுனாலதான் இந்த காரியத்துல உங்களுக்கு சக்சஸ் ஆச்சு. அந்த சக்சஸ் இவங்களை உயரத்துக்கு கொண்டு போயிட்டு இந்த மாசம் அப்படி கர்த்தர் உங்களை சொல்ல வைப்பார். சாமுவேலோடு கூட கர்த்தர் இருந்ததுனால அவன் வாழ்ந்த இஸ்ரவேல் தேசத்தின் எல்லைகளில் எங்கும், தான் முதல் பெயர்சபா வரைக்கும் அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டான். பாருங்க, குழந்தை பருவத்துல தன்னுடைய தாய் செய்த பொருத்தனை நிமித்தம் தேவனுடைய சமூகத்துல கொண்டு வந்து விடப்பட்ட அந்த சாமுவேல் வளர்ந்து பெரியவனான போது கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால தேசத்திலே பிரபலமான ஒரு மனுஷனா மாறிட்டான். உங்க கூட கர்த்தர் இருந்தார்னா நீங்க இருக்கிற பகுதிகளிலே ஆண்டவர் உங்களை பிரபலமானவர்களா இந்த மாசம் மாத்திடுவார். உங்களுடைய ஏரியாக்களில் மாத்திரமல்ல, அறிமுகம் இல்லாத இடங்களில் கூட நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்க விதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செயல்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள்.
தாவீதோடு கூட கர்த்தர் இருந்ததுனால நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். நீங்க நினைக்கலாம், நாளுக்கு நாள் ஏற்பட்ட அந்த விருத்தி அவனுக்கு எந்த விதத்தில் உதவி செய்தது? அவனை பெரிய ராஜாவாய் மாற்றியது. அப்ப கர்த்தர் உங்க கூட இருந்து இந்த மாதத்துல படிப்படியாய் செய்யும் ஒவ்வொரு காரியமும் நீங்க எட்டி பிடிக்க முடியாத உயரத்திற்கு போவதற்கு, கற்பனை கூட செய்து பார்த்திராத ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு, உங்க டைட்டிலை அது மாற்றுவதற்கு உதவியாக இருக்கும். அப்ப இந்த மாதம் கர்த்தர் உங்க கூட இருக்கணும்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வசனம் தான். 2 நாளாகமும் 15:2 இருக்கு, நீங்கள் அவரோடு இருந்தால் கர்த்தர் உங்க கூட இருப்பார். இப்ப இந்த யோசபாத் ராஜா கர்த்தரோடு இருப்பதற்கு நேரத்தை ஒதுக்கினான். அதற்கென்று அறிவிப்பை கூறினான். ஜனங்களை ஒருமுகப்படுத்தினான். தேவனுடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்கு கடந்து வந்தான். மனைவி பிள்ளைகளோட இந்த நாட்களிலே நீங்கள் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிங்கள். தேவனுடைய சமூகத்தை தேட ஆரம்பிங்கள். ஆலயத்திலே வந்து கர்த்தரை நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஒருமுகப்படுங்கள். உபவாசத்தோடு உங்களுடைய நெருக்கடியான காலங்களிலே கர்த்தரிடத்தில் கடந்து வாருங்கள். இந்த மாதம் அவர் உங்களோடு கூட இருக்கிறதை அனுபவிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அதிகாலையிலும் மதியமும் மாலையும் இரவிலும் நடிரவிலும் தேவனோடு இருப்பதற்கு பிரயாசப்படுங்க. தேவனோடு இருக்கணும்னா நீங்க சுத்தமா இருக்கணும். உங்க இருதயம் சுத்தமா இருக்கணும். உங்க வாழ்க்கை சுத்தமா இருக்கணும். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட இருக்கிறார் என்று மற்றவர்கள் சாட்சி சொல்ற அளவுக்கு தேவன் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்வில் மகிமைப்படுவார். தேவனே, எங்களோடு கூட நீர் இருந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.